இலகிய மனம்தாங்க இந்த விருச்சக ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கிய குணாதிசயமாக இருக்கும். எப்பொழுதுமே அமைதியாக இருப்பாங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களை சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசியில் விசாகம், அனுசம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரரும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும், காரிய தடைகள் விலகவும் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனாலையும், உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனாலையும், செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களையுமே இனிமையாக்கி கொடுக்கும். காரிய தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்க முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் நீங்கி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த விருச்சிக ராசியை நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே அமைதியாகவும் ஞானத்துடனும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறும் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அலைபோல சலசலப்பாக இருப்பாங்க. மேலும் சத்தத்தோட பிறருக்கு உதவும் குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே தீவிரமாக முழுமையான அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அமைவது அப்படிங்கிறது ரொம்ப விசுவாசமாக அமையக்கூடியவங்களாக இருப்பாங்க. நண்பர்கள்கிட்டையுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க விசுவாசமாக இருப்பாங்க. இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கணும், எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியோடு செயல்களை புரியக்கூடியவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, படைப்பாற்றல் மிக்க நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. கலை, இசை அல்லது எழுத்து போன்ற படைப்புகளில் முயற்சி எடுத்திங்கன்னா சிறப்பான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். ஒரு குடும்பத்தில் விருச்சிக ராசி இருந்தாலே போதுங்க, அங்கே எப்பொழுதுமே நகைச்சுவை அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படும். ஏன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். அவங்களோட நகைச்சுவை அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். இதனால தான் எல்லாராலையும் விரும்பக்கூடிய வகையில் இவங்க சொல்கிற ஒவ்வொரு காமெடியுமே அமையும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நண்பராக இருந்தாங்களா, ரகசியங்களை நீங்கள் மனம் விட்டு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட நம்பிக்கையை பெறுவது ரொம்பவும் கடினம். இவங்களோட ரகசியங்களை அவங்களோட மரணம் வரைக்குமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சனி பயிற்சியின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்தா இந்த சனி பயிற்சியின் மூலம் முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிற பதிவை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வருடம் வரக்கூடிய சனி பயிற்சியில் நல்ல முன்னேற்றங்களுமே உண்டாக போகுது. இந்த விருச்சிக ராசியில் சந்திர பகவான் நீச்சம் பெறுவதால் உங்களுக்கு இரக்க குணம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு உடல் வலிமையை விட மன வலிமை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். இந்த வருடம் வரக்கூடிய சனி பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிற நிலையில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெறப்போகக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதன் பிறகு என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் பார்க்கலாம். முதல்ல நவ கிரகத்திலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தா இந்த சனி பகவான் தாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவரோட பலன்களை தரக்கூடிய நீதிமானாக சனி பகவான் விளங்கக்கூடிய, நாம் செஞ்ச நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஏற்ப அவரோட பலன்கள் அப்படிங்கிறது அமையும். சனி பகவானின் தாக்கம் நம்ம கடினமாக உழைக்கிறதுக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கும் கற்றுத்தரும். பல விதமான தொழில்களுக்கு காரக கிரகமான சனி பகவான் நீதி தவறாத பண்பு உடையவராக இருக்கார். ஒவ்வொரு ராசிலையுமே 2.5 வருஷம் வரைக்கும் இருந்து சனி பகவான் அந்தந்த ராசிக்காரருக்கு அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக அமைஞ்சிருக்கார். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருது. சனி பகவான் நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பால் அப்படின்றது ஒரு பழமொழியே இருக்குது. சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் இடத்துல அந்த வீட்டு அதிபதியை பலம் பெற செய்வார். இதன் மூலம் சனி பகவான் கொடுக்கும் சொத்து அழியாத சொத்துக்களாக நிலைத்து நிற்கும். ஒருத்தரோட சுய ஜாதகத்தில் சனி பகவான் வலு பெற்றவராக இருந்தால் நாடாளும் பாக்கியத்துமே நீங்கள் பெற முடியும்.
கால புருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக இந்த விருச்சிகம் ராசி இருக்குது. இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களே இந்த ராசிக்குள்ளே வரும். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் பெறும் பொழுது இரக்க குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நீங்கள் செல்லும் இடப்பெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பூமி மூலமாக அதிக ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. சனி பகவானால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் சிக்கலை சந்திக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தா, மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்குமே கும்பராசியில் உள்ள சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இந்த இடம் விருச்சிகம் ராசிக்கு 5ஆம் இடமாக அமையும். கடந்த 2023 அன்னைக்கு ஜனவரி மாதத்தில் இந்த விருச்ச ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்குச்சு. ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசியில் அமர்ந்து உங்களோட ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து வந்தார் சனி பகவான். இப்போ வந்துட்டு கடந்த மே மாதம் முதல் குரு பகவான் உங்களோட ராசியை பார்த்துட்டு இருந்தார். அர்த்தவாஷ்ட சனி காலத்தில் சனி பகவான் நிறைய சங்கடத்தை உங்களுக்கு கடந்த காலத்தில் கொடுத்துருப்பார். 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் குறித்த விஷயத்தில் ஒரு சில சங்கடங்கள் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகியிருக்கும். நிறைய மன கஷ்டம், பண கஷ்டம், குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. படுத்தா தூக்கம்ல ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மனக்கவலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களோட தாய்க்குமே உங்களோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். வியாபாரத்தில் சீரும் சிறப்புமாக இருந்திருக்காது. நஷ்டங்கள் உண்டாகி கவலை தந்திருக்கும். முதலீடு போட்டு தொழில் செஞ்சவங்களுக்குமே நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். மாணவர்களுக்கு கல்வியில் சிக்கல் இருந்திருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கிட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இதன் மூலம் நிம்மதியை இழந்து ரொம்பவும் கவலை இழந்திருப்பீங்க. இந்த குரு பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு சிறப்பான பல வாய்ப்புகள் அமையும். சனி பகவான் மூலம் உண்டாகும் சங்கடங்கள் வந்துட்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு திசை மற்றும் குரு புத்தி நடக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றம் தரும் வாய்ப்பை கொடுக்கும். தீர்மானம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். 4ஆம் இடம் பலம் பெறும் பொழுது உங்களோட தாயாருக்கு மற்றும் உடல் மற்றும் மன ரீதியாக இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பயிற்சியில் சிறப்பான பலன் பெற போகிறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சமயத்தில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான வாய்ப்பையும் சாதகமான பலனையும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது. மனதில் புதுமையான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிக்கல்கள் தீரும். நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். வண்டி வாகனம் மூலம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வேலை இல்லாதவங்களுக்குமே புதிய வேலை கிடைக்கும். வேலையில் இருந்த குழப்பம் மற்றும் சிக்கல்கள் நீங்கும். இந்த சனி பயிற்சியில் மிகவும் சிறப்பான பலன்களுமே உங்களோட வாழ்க்கையில் அமைய போகுது. அந்த அமைப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். 7.5 சனி முடிந்து இனி நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலுமே இந்த சனி பயிற்சியில் பட்ட துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. இந்த வருடம் எப்படி சொல்லலாம்னா இந்த சனி பயிற்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு 4 ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்க போகுது. மொத்தம் 5 ராசிக்கு சனி பயிற்சி நல்ல பலனை கொடுக்கும். அதில் ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. 7 சனியால் பாதிக்கப்பட்டு வந்த நீங்கள் அதற்கு அடுத்ததாக வந்த அர்த்தமாஷ்ட சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி விலகுது. அடுத்த 2.5 வருஷமுமே நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் வகையில் சனி பகவான் அமைய போகிறார். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாய் ஒரு சக உதிரிக்காரகன், போர்க்காரகன், இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை போல யோகம் செஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அதே சமயம் ஒரு சில பிரச்சனைகளையுமே சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் தெளிவாகவும் செயல்படணும். பிரச்சனை வரும் பொழுது மனம் தளராமல் உறுதியோடு செயலாற்றணும். உங்ககிட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு மூல காரணம் நீங்களே தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட பேச்சு, அவ்வப்போது வருகிற கோபம், இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் குறைச்சிக்கணும். போதுமான வரைக்கும் இந்த முன்கோபப்படுறது, உங்களோட நண்பர்கள்கிட்ட ஏதாவது
சும்மா நார்மலாக சொல்ல போய் அது ஏதாவது பிரச்சனையாக வருதுங்கிறப்ப வாக்குவாதம் மேற்கொள்ளாமல் விலகி செல்வது, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சண்டை சச்சரவுகளை தவிர்க்கணும். வீணாக தேவையில்லாமல் பயணம் செல்றதையுமே நீங்கள் தவிர்க்கணும். உங்களோட பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறதுல கவனமாக செலுத்தணும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.